மாதிரி எனக்கு இது நான் பர்சனலாகவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சார். விக்கல்ஸில் நல்லா கேமரா பண்ணுவேன், நல்லா எடிட் பண்ணுவேன்றது இவங்களுக்கு தெரியும் அது. ஆனால் நான் வெளியே இது சொன்னேன்னா, ஓகே அங்கே பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது. ஆனால் இப்போ நான் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி வீடியோஸ் போட ஆரம்பித்ததும் எனக்கான அறிமுகம் வந்து அவங்களே சொல்கிறாங்க, உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது சம்மந்தமான வீடியோஸ் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நம்மளை காட்டிக்கிறதுக்கு நம்மளோட ஒரு போர்ட்ஃபோலியோவாக இந்த சோஷியல் மீடியாவை அப்படி அந்த ஒரு ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நம்மளை வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ரெவன்யூ சிஸ்டம் வந்து, அதாவது அந்த நம்மளோட தொழிலை வச்சு ரெவன்யூ சிஸ்டம் வந்து ஈஸியாக பில்ட் ஆகும். பொதுவாக இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸு ஹெல்த்தியாக இருக்கா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட்டே கொஞ்சம் நம்மளுக்கே தெரில. எலக்ட்ரிசிட்டியை புதுசாக வந்தோன்னே கையை பிடிச்சி பார்த்த மாதிரி இன்டர்நெட்டை நம்ம கையை பிடிச்சிட்டோம். இப்போ டக்குன்னு அது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரில. இதில் நிறையா குழப்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அவங்க இப்போ எங்கள் அக்கா பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீல்ஸில் பண்ணுறது அவள் யதார்த்தமாக பண்ணிருக்கா. இப்போ நாங்கள் எப்படி ரீல்ஸில் திட்டி பேசுகிறோமோ, அந்த மாதிரி கிண்டலாக பேசுகிறோமோ, பெரியவங்ககிட்டே அவள் அப்படி தான் பேசுகிறா. எனக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ என்னால் தான் அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கா. ரீல்ஸில் பேசுகிறது, அவங்க பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறது. இது நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து எப்படி சினிமாவில் வந்து ஒரு 4 பேர் அடிக்கிறாங்கன்னா அதை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்க, பார்க்க நல்லாயிருக்கும், நாங்கள் புரிஞ்சுட்டு ஒரு டிட்டாச்மெண்ட் தேவையோ. ரீல்ஸு யூடியூப் கண்டென்ட்டும் இது யதார்த்தமோ ஒரு உண்மையோ கிடையாது. எல்லாமே ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. எவ்வளோ நிஜமான விலாகாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த டிட்டாச்மெண்ட்டை அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் இப்படி சினிமாவை நம்ம வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அது பின்னாடி போய் டான்ஸ் ஆடக்கூடாதுன்ற அறிவு இருக்குல்ல, அந்த மாதிரி இது ரீல்ஸ்லேயுமே இது ரீல்ஸுன்றதும் அவங்க ஒருத்தவங்க உட்காந்து உனக்காக எழுதி யோசித்து டிஸ்கஸ் பண்ணி பண்ண விஷயம், இது அவங்க லைஃப் இல்லை அப்படின்ற இந்த ஒரு எஜுகேஷன் இப்போ ரொம்ப அநியாயத்துக்கு தேவையாக இருக்குது. அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.